தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாயில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கிய கூலி தொழிலாளியின் சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். இளம்பிள்ளையைச் சேர்ந்த ராஜா ஞாயிற்றுக்கிழமை அன்று மேட்டூர் அணையில் குளித்தபோது ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு நீச்சல் அடித்துச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கிய அவரை தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் தேடி வந்தனர். இந்நிலையில் தற்போது அவரது சடலம் மீட்கப்பட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸல பதிவில் தன்னுடைய உணர்ச்சிமிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை என்றும் எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர் என்றும் விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளைஞரை கொலை செய்த வழக்கில் தாயார் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செட்டிக்குழிப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் என்ற அறிவழகன் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மதுபோதையில் தனது தாய் சசிகலாவுடன் தகராறு செய்துள்ளார். தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் சசிகலாவுடன் வந்து கண்டித்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் அறிவழகனை அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சசிகலா, உறவினர்களான சத்யராஜ், ராமநாதன், கோகுல்ராஜ், கண்ணகி, சிவா ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க ONGCக்கு அனுமதி வழங்கியதற்கு விவசாய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளை உள்ளடக்கி 1403 சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி பெற்றிருந்தது. ராமநாதபுரத்தில் 675 கோடியில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 லட்சம் விவசாயிகளும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற நிலத்தடி நீர்மட்டம் முழுவதும் நஞ்சாகி தொற்று நோய்களை பரப்பக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது. போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி, பாசன வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஜில்லாவில இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அனுமதித்தால் இந்த மாவட்டம் மேலும் மேலும் வறட்சிக்கு இலக்காகி ஒரு பாலைவனமாக கூடிய அபாயம் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் கல்விச் சான்றிதழை வெளியிட டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆம் ஆத்மி நிர்வாகி நீரஜ் சர்மா தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் இளநிலை பட்டப்படிப்புக்கான சான்றிதழை கோரி டெல்லி பல்கலைக்கழகத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து மத்திய தகவல் ஆணையத்தில் நீரஜ் சர்மா மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த அப்போதைய தகவல் ஆணையர் ஆச்சாரியலு பிரதமர் மோடியின் BA கல்வி சான்றிதழை வழங்க டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் மத்திய தகவல் ஆணையரின் உத்தரவுக்கு தடை விதித்துள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்களை அவர்களின் மதத்தை பார்த்து இந்திய ராணுவம் சுட்டுக் கொல்லவில்லை என்றும் அவர்கள் நடத்திய தாக்குதலுக்காகவே அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெஹல்காமில் இந்தியர்களின் மதத்தை கேட்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாகவும், ஆனால் ராணுவ வீரர்கள் அவர்கள் செய்த செயலுக்காகவே அவர்களை சுட்டுக் கொன்றதாகவும் கூறினார். உலக ஐயப்பா சங்கமம் மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் MK-ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் செப்டம்பர் 20ஆம் தேதி கேரள அரசு சார்பாக உலக ஐயப்பா சங்கமம் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் MK-ஸ்டாலினுக்கு கேரள அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் சனாதன தர்மத்தின் எதிர்ப்பாளரான தமிழ்நாடு முதலமைச்சர் MK-ஸ்டாலினை உலக ஐயப்ப சங்கம மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது இந்துக்களை அவமதிக்கும் செயல் என கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் விமர்சித்துள்ளார். நாகாலாந்து மாநில ஆளுநராக அஜய்குமார் பெல்லா பதவியேற்றுக் கொண்டார். நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இலகணேசன் அண்மையில் காலமானார். இதனையடுத்து மணிப்பூர் மாநில ஆளுநராக இருக்கும் அஜய்குமார் பெல்லா நாகாலாந்து மாநில ஆளுநராக கூடுதல் பதவி வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாகாலாந்தின் 22வது ஆளுநராக அஜய்குமார் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். அவருக்கு கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அசுதோஷ் குமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூரில் எரிவாயு தகனமேடை அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குச்சனூர் பேரூராட்சிக்குட்பட்ட ராஜேந்திரபுரம் பகுதி பொதுமக்களுக்கான மயானம் தேனி நெடுஞ்சாலை ஓரம் அமைந்துள்ளது. இந்நிலையில் ராஜேந்திரபுரம் பகுதியில் ஒருங்கிணைந்த எரிவாயு தகனமேடை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என அச்சம் தெரிவித்து
மக்கள் தங்கள் பகுதியில் எரிவாயு தகனமேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜேந்திரபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் மான் வேட்டையில் ஈடுபட முயன்ற தலைமை காவலர் பிடிபட்டார். வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கொலைகாரன் பாறை பகுதியில் மான் வேட்டைக்கு வந்த மூவரை பிடிக்க முயன்றார். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் தனுஷ்கோடியை வனத்துறையினர் கைது செய்தனர். தப்பியோடிய அவரது நண்பர்களான பொன்ராஜ், தங்கராஜ் ஆகிய இருவரை தேடி வருகின்றனர். இளைஞர் தலைமைத்துவ சேவைக்கான டாக்டர் பட்டம் பெற்ற பிரபல நடிகை சஞ்சிதா ஷெட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கடந்த மாதம் புனித அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் சார்பில் இளைஞர் தலைமைத்துவ சேவைக்கான டாக்டர் பட்டத்தை நடிகை சஞ்சிதா ஷெட்டி பெற்றார். இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த அவர் சம்பந்த விநாயகரை தரிசனம் செய்தார். தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை வழிபட்டதுடன் நவகிரக சந்நிதிக்கும் சென்றார். பின்னர் சஞ்சிதா ஷெட்டியை பார்த்த சிறுமி தியா முருகர் அண்ணாமலையார் பாடல்களை பாடினார். முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணியாருமே. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாயில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கிய கூலி தொழிலாளியின் சடலத்தை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். இளம்பிள்ளையைச் சேர்ந்த ராஜா ஞாயிற்றுக்கிழமை அன்று மேட்டூர் அணையில் குளித்தபோது ஒரு கரையில் இருந்து மற்றொரு கரைக்கு நீச்சல் அடித்துச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கிய அவரை தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் தேடி வந்தனர். இந்நிலையில் தற்போது அவரது சடலம் மீட்கப்பட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மறைந்த நடிகர் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸல பதிவில் தன்னுடைய உணர்ச்சிமிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை என்றும் எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளர் என்றும் விஜயகாந்துக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளைஞரை கொலை செய்த வழக்கில் தாயார் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செட்டிக்குழிப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் என்ற அறிவழகன் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மதுபோதையில் தனது தாய் சசிகலாவுடன் தகராறு செய்துள்ளார். தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் சசிகலாவுடன் வந்து கண்டித்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் அறிவழகனை அடித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சசிகலா உறவினர்களான சத்யராஜ், ராமநாதன், கோகுல்ராஜ், கண்ணகி, சிவா ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க ONGCக்கு அனுமதி வழங்கியதற்கு விவசாய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளை உள்ளடக்கி 1403 சதுர கிலோமீட்டர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி பெற்றிருந்தது. ராமநாதபுரத்தில் 675 கோடியில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 லட்சம் விவசாயிகளும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற நிலத்தடி நீர்மட்டம் முழுவதும் நஞ்சாகி நோய்களை, தொற்று நோய்களை பரப்பக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது. போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி, பாசன வசதியில் இல்லாமல் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஜில்லாவில இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அனுமதித்தால் இந்த மாவட்டம் மேலும் மேலும் வறட்சிக்கு இலக்காகி ஒரு பாலைவனமாக கூடிய அபாயம் இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் கல்வி சான்றிதழை வெளியிட டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆம் ஆத்மி நிர்வாகி நீரஜ் சர்மா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் இளநிலை பட்டப்படிப்புக்கான சான்றிதழை கோரி டெல்லி பல்கலைக்கழகத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து மத்திய தகவல் ஆணையத்தில் நீரஜ் சர்மா மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த அப்போதைய தகவல் ஆணையர் ஆச்சாரியலு பிரதமர் மோடியின் BA கல்வி சான்றிதழை வழங்க டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் மத்திய தகவல் ஆணையரின் உத்தரவுக்கு தடை விதித்துள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்களை அவர்களின் மதத்தை பார்த்து இந்திய ராணுவம் சுட்டுக் கொல்லவில்லை என்றும் அவர்கள் நடத்திய தாக்குதலுக்காகவே அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெஹல்காமில் இந்தியர்களின் மதத்தை கேட்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாகவும், ஆனால் ராணுவ வீரர்கள் அவர்கள் செய்த செயலுக்காகவே அவர்களை சுட்டுக் கொன்றதாகவும் கூறினார்.
உலக ஐயப்பா சங்கமம் மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதற்கு கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் செப்டம்பர் 20ஆம் தேதி கேரள அரசு சார்பாக உலக ஐயப்பா சங்கமம் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேரள அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் சனாதன தர்மத்தின் எதிர்ப்பாளரான தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை உலக ஐயப்ப சங்கம மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது இந்துக்களை அவமதிக்கும் செயல் என கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் விமர்சித்துள்ளார். நாகாலாந்து மாநில ஆளுநராக அஜய்குமார் பெல்லா பதவியேற்றுக் கொண்டார். நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இலகணேசன் அண்மையில் காலமானார். இதனையடுத்து மணிப்பூர் மாநில ஆளுநராக இருக்கும் அஜய்குமார் பெல்லா நாகாலாந்து மாநில ஆளுநராக கூடுதல் பதவி வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாகாலாந்தின் 22வது ஆளுநராக அஜய்குமார் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். அவருக்கு கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அசுதோஷ் குமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூரில் எரிவாயு தகனமேடை அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குச்சனூர் பேரூராட்சிக்குட்பட்ட ராஜேந்திரபுரம் பகுதி பொதுமக்களுக்கான மயானம் தேனி நெடுஞ்சாலை ஓரம் அமைந்துள்ளது. இந்நிலையில் ராஜேந்திரபுரம் பகுதியில் ஒருங்கிணைந்த எரிவாயு தகனமேடை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என அச்சம் தெரிவித்து மக்கள் தங்கள் பகுதியில் எரிவாயு தகனமேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜேந்திரபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் மான் வேட்டையில் ஈடுபட முயன்ற தலைமை காவலர் பிடிபட்டார். வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கொலைகாரன் பாறை பகுதியில் மான் வேட்டைக்கு வந்த மூவரை பிடிக்க முயன்றார். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் தனுஷ்கோடியை வனத்துறையினர் கைது செய்தனர். தப்பியோடிய அவரது நண்பர்களான பொன்ராஜ், தங்கராஜ் ஆகிய இருவரை தேடி வருகின்றனர். இளைஞர் தலைமைத்துவ சேவைக்கான டாக்டர் பட்டம் பெற்ற பிரபல நடிகை சஞ்சிதா ஷெட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். கடந்த மாதம் புனித அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் சார்பில் இளைஞர் தலைமைத்துவ சேவைக்கான டாக்டர் பட்டத்தை நடிகை சஞ்சிதா ஷெட்டி பெற்றார். இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த அவர் சம்பந்த விநாயகரை தரிசனம் செய்தார். தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை வழிபட்டதுடன் நவகிரக சந்நிதிக்கும் சென்றார். பின்னர் சஞ்சிதா ஷெட்டியை பார்த்த சிறுமி தியா முருகர் அண்ணாமலையார் பாடல்களை பாடினார். முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய